வணக்கம். கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பு இந்தியாவிலே இலங்கையைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் பிடிபட்டுள்ளதாகவும் அவரை இந்திய மீனவர்கள் தாக்கிய ஒரு காணொளி வெளியாகி இருந்தது. இந்த காணொளி தொடர்பாக பலரும் சமூக வலைதளங்களில் வன்மத்தை கக்குகின்ற வகையிலே பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அவர் ஒரு இலங்கை மீனவன், அவரை இந்திய மீனவனை தாக்குகின்ற கொடூரம் என பல செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியவாறு இருந்தது. இது தொடர்பாக நான் இந்தியாவிலே ஒரு சிலரிடம் வினவிய போது அவர் தொடர்ச்சியாக பல களவாடுகின்ற வேலையை செய்து வருவதாகவும் அவர் பிடிபடவில்லை, தற்பொழுது பிடிபட்டிருக்கின்றார் எனவும் தெரிவித்திருந்தார்கள். இவரை பிடிக்க சென்றிருந்த பொழுது 5 பேர் இந்திய மீனவர்களை தாக்கியதாகவும் அதன் பின் இந்திய மீனவர்களும் தாக்கிய பொழுது 3 அல்லது 4 பேர் தப்பி சென்றதாகவும் ஒருவர் பிடிபட்டதாகவும் அவர் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடத்தொழில் சங்க தலைவர் என்னன்னு சொன்னா, இப்ப எங்க இலங்கை மீனவரை ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, இந்தியா மீனவர்கள் பிடிச்சிருக்கணும் என்று சொல்லி எங்கண்ட ஊர் நூல் மற்ற செய்தியாளர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா, இந்தியா மீனவர்களை தப்பான வழியில தப்பான பாதையில எழுதி கொண்டும் வார்த்தைகளை விட்டு கொண்டும் இருக்கணும். அப்படியான சம்பவங்கள் நடக்குது. என்னன்னு சொன்னா, இவியல் கடல் கொள்ளையர், இவியல் தனிப்பட்ட இல்லை, இவியல் குடும்பம் சேர்ந்து களவெடுக்கிறார்கள். இதை நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, 6 மாதம் சங்க தலைவராக 3 தடவை ஆக்களை பிடிச்சிருக்கேன். 12ஆம் தேதி பிடிச்சி சந்திரசேகர் அமைச்சர், கிராம சேவையாளர், மற்றவங்க போலீஸ் ஓஏசி அவர்களுக்கு கடிதம் கொடுத்துருக்கு. கதைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் கடத்தொழில் செய்கிறோம். எங்கட கடத்தொழில் செய்கிற சமுதாயத்தில் இருந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவியல் மாமன் மருமக்கள் பிள்ளைகள் என்று சொல்லி இந்த இந்தியா மீனவத்த பொருட்கள்